ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். இந்த வாரம் பகுதி 90ங்க, 14/9/2025. பார்க்கக்கூடிய தலைப்பு அண்டமும் பிண்டமும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. போன வாரம் இல்லை, போன வகுப்பில் நம்ம ஒரு எடுத்திருந்தது வந்து பார்த்தோன்னா பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறத பார்த்து கடைசியில் இப்படி முடித்தோம்ங்க. ஒரு 7 சக்கரங்கள் அப்படி உச்சியில் ஆரம்பித்து மூலாதாரத்தில் ஆரம்பித்து உச்சி வரைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் உச்சி, நெத்தி, அப்படி கழுத்து, மார்பு, தொப்புள், அடிவயிறு, மூலாதாரத்தை தொட்டுவிட்டு அந்த 7 புள்ளிகள் ஒவ்வொன்று 40 டிகிரி வித்தியாசத்தில் கரெக்டாக உட்காரக்கூடிய நிலைங்க. இது ரேவதி நாள், கிருத்திகை நாள், திருவாதிரை நாள்னு புதன்சாரம், சூரிய சாரம், ராகு சாரம் அப்படின்னு இது அத்தனை பேரும் எல்லாம் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்தா அம்சத்தில் எங்கே போய் சேருவாங்கன்னா மீனத்தில் போய் 3வது பாரியாயமாக இருக்கிறனால மீனத்தில் போய் உட்காரக்கூடிய நிலைங்க. மீனம் மோட்சத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த இணைவுகள் நம்மளை எங்கே கொண்டு போனால் மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு வழி. மோட்சத்துக்கு போகிறது இது ஒரு வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. நம்ம அண்டம் பிண்டம், இது பிண்டம், இது அண்டம். பிண்டத்தை கொண்டு போய் அண்டத்துக்குள்ளே இணைக்கும் போது இது ஒரு பயன்பாட்டுக்கு இது ஒரு வழியாக நமக்கு இருந்த ஒரு அமைப்புங்க. இது நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். ஒவ்வொன்றும் 40 டிகிரி அந்த 7 சக்கரங்கள் எல்லாமே மீனத்தில் போய் அம்சத்தில் இணைஞ்சு ஒன்று சேரும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உச்சி முதல் மூலாதாரம் வரை நமக்கு இருந்த அமைப்பு போன வகுப்பில் பார்த்தோம்ங்க. இன்னத்தை அண்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வந்தோம்னா, இன்றைக்கி பூமியை சுற்றி ஈஸியாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்திர பகவான் ஒரு 27-28 நாளைக்கு 27 நாளில் ஒரு ரவுண்டு வந்துடுவார்னு சொல்லக்கூடிய நிலைங்க. மற்றெல்லாம் டைம் எடுக்கும். அப்போது ஈஸியாக பூமியோட அப்படி ஒரு எல்லாத்தையும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர மண்டலங்களை ஈஸியாக பூமியினோட வாங்கி சந்திரன் அந்த அமைப்பை கொடுக்கறதுனா சந்திரன் மூலம்தான் ஈஸியாக அத்தனை சூரியன் நட்சத்திர மண்டலம் அந்த 27 நட்சத்திரத்தை வச்சுட்டு அதனோட மண்டலங்கள் நமக்கு இணைப்பை ஈஸியாக எடுத்து ஆல்ரெடி பூமிக்கு இணையும். சந்திரன் கொஞ்சம் சேர்ந்து என் பங்குக்கு எடுத்து பூமிக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. இதனோட ஓட்டம் தான் நம்ம திதின்னு சொல்லுவோம். சந்திரன் சூரியன் கூட நிற்கும் போது அமாவாசையாகவும் நேர எதிரில் போன பௌர்ணமி. இது வளர்விரை திதி, இது தேய்விரை திதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இங்கே எடுத்திங்கன்னா அதுதான் சூரியன் சந்திரனுக்கு இடையில் நம்ம பேசிட்டு போனோம்னா இடகலையும் பிங்கலையும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. இது சுக்லபட்சம் ஒரு கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திதிங்கிற கணக்கு பூமிக்கு சந்திர பகவான் கொடுக்குறாருங்க. இன்றைக்கி சந்திரன் மிருகசீரிட 2ல் நின்றுட்டு போகக்கூடிய நிலை. குரு பகவான் புனர்பூசம் 2 மிதுனத்தில், சுக்கிரன் ஆயில்யம் 4ல் கடகத்தில் நிற்கிறாருங்க. கேது பூரம் 4, சூரியன் புதன் உத்தரம் 1ன்னு சிம்மத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு. மற்ற கிரகங்கள் இல்லை. கும்பத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சித்திரம் 3லையும், ராகு பூரட்டாதி 2லையும் நிற்கிறாங்க. சனி பகவான் உத்திரட்டாதி 1ல் நின்றுட்டு இந்த கிரக அமைப்புகள் இவங்களோட பலன்கள் அல்லது இவங்களோட வைப்ரேஷனை நமக்கு பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஒரு தாது மூல ஜீவன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைங்க. இப்போ சந்திர பகவான் மிருகசீரிடத்துலேருந்து இன்னொரு 3 நாள் கழிச்சுன்னா குருவோட சேருவாருங்க. அப்போது குரு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்குது. சந்திரன் குருவோட சேர்ந்து சந்திரனோட பலனையும் குருவோட பலனையும் இணைச்சி நமக்கு அண்டத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க. அப்புறம் இது அப்படியே இவர்கிட்ட இருந்து அடுத்த சுக்கிரன் கூட இணைவாருங்க. அப்புறம் கேது கூட இணையும். அப்புறம் சூரிய புதன் கூட இணைஞ்சு பலனை கொடுப்பாருங்க. சுற்றிட்டு செவ்வாய் கூட, ராகு கூட, சனி கூடன்னு அப்படி எல்லாத்தோட பலனையும் நானும் கொடுக்குறேன்னு சந்திரன் அப்படி ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய ஆட்கள், ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த அண்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. இதுக்கு மேல் நம்ம நட்சத்திர மண்டலம், அப்புறம் அப்படியே பிரபஞ்சம், அப்படி பிரபஞ்சத்திலிருந்து பிரபஞ்ச பலனை நட்சத்திரம் எடுத்து கிரகங்கள் கொடுத்து கிரகம் எடுத்து நமக்கு பூமிக்கு அதில் சந்திரன் தன்னோட பங்கை அப்படி வளர்விரை தேய்விரை இப்படி இடகலை விங்கலை அப்படின்னு ஒரு சேர்த்து கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம அண்டம் இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்ருக்குதுங்க. இது எப்படி இணையுதுன்னு பார்க்கலாம். அடுத்தவளை பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த கிரக அமைப்புகளை ராசிக்கு அம்சத்துக்கு நம்ம கொண்டு போகும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி தான் எடுப்போம். கேது சந்திரன் குரு ஒரு அமைப்பு, சுக்கிர செவ்வாய் சனி இதெல்லாம் ஒரு சாரம், புதன் ராகு சூரியன் ஒரு ராகு சாரம், கேது அப்படியே சுற்றிட்டு ஒரு ரவுண்டு 9 சாரம் தான். அப்புறம் சந்திரன் குரு இதெல்லாம் அம்சத்தில் அந்த மேலே இருக்கக்கூடிய மேசம் டு கடகம். இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மம் டு அப்படி விருச்சிகம் பிடிக்கிறவங்க. இது தனுசிலிருந்து
மீனத்து வரைக்கும் அம்சத்தில் போகக்கூடிய ஆட்கள். அப்போ இது பார்த்தோம்னா இது அப்படியே இங்கே கொண்டு வந்தோம்னா இது முதல் பரியாயம், இது ரெண்டாவது பரியாயம், இது மூணாவது பரியாயம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புரியும்னு நினைக்கிறேன். இது ராசியிலேருந்து அம்சத்துக்கு போகும்போது இப்படி ஈஸியாக படிக்கிறதுக்காக இப்படி சொல்லி கொடுத்தோங்க. கேது சந்திரன் குருவெல்லாம் பார்த்தோம்னா மேசத்திலிருந்து கடகத்துக்குள்ளே அம்சத்தில் உட்காருவாங்க. இது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம்னு மேசத்திலிருந்து கடகம். இதெல்லாம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும். இது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் வந்து 3 கிரக அமைப்புலையும் பார்த்தோம்னா மீனத்திலிருந்து தனுசுலேருந்து மீனத்து வரைக்கும். அப்போ இதனோட 2ஆம் பாதம், இதனோட 2ஆம் பாதம், இதனோட 2ஆம் பாதம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா மகரத்தில் இருக்கும். இதனோட 4ஆம் பாதம் எல்லாம் அம்சத்தில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கும். இதனோட 3ஆம் பாதங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்படி ஒரு துலாத்தில் இருக்கும் அப்படின்னு எடுக்கக்கூடிய அமைப்பு. இதை பாரியாயமாக பிரித்தோம் அப்படின்னம்னா கேது சந்திரன் குரு சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு முதல் பாரியாயம், சுக்கிர செவ்வாய் சனியில் உட்கார்ந்தோம்னா 2ஆவது பாரியாயம், சூரிய ராகு புதன் சாரத்தில் உட்கார்ந்தா 3ஆவது பாரியாயம். இந்த சாரங்கள் இது முதல் சாரம், இது 2ஆவது பாரியாய சாரம், இது 3ஆவது பாரியாய சாரம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. பாரியாயத்தில் இது எல்லாம் அம்சத்தில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு. இப்போ பார்த்தாங்க அப்படின்னா மிருகசீரிடம் சித்த அவிட்ட 3ஆம் பாதத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னம்னா அவிட்ட 3ஆம் பாதம் இங்கே செவ்வாய் எங்கே வந்து உட்காருவார், இந்த அமைப்பில் உட்காருவாருங்க. 3ஆம் பாதம்னு சொன்னோம்னா துலாத்தில் உட்காருவாருன்னு. இது ராசியிலேருந்து அம்சம் போகிறது, இது பாரியாயத்தில் அம்சத்தில் போஸ்டிங் ஆகக்கூடிய இடங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் ஆளுகளுக்கு புரிஞ்சாலும் கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா புரியும். இது முற்பிறப்பை சொல்லும், இது இப்பிறப்பை சொல்லும், இது மோட்சத்தை சொல்லும். பாரியாயத்தில் அப்படி தான் எடுக்கிறோங்க. மேஷம் டு கடகம் முதல் பாரியாயம் முற்பிறப்பு. நம்ம பழைய ஒரு தலையெழுத்துங்கிற வகுப்பில் பார்த்திங்கன்னா அது டீட்டெயிலாக இருக்கும். இப்பிறப்பு அப்படின்னு பேசுனீங்க அப்படின்னம்னா அப்படி ஒரு சிம்மத்திலிருந்து ஒரு விருச்சிக வரைக்கும், இது தனுசிலிருந்து மீனத்து வரைக்கும் முதல் பாரியாயம், இது 2ஆவது பாரியாயம், இது 3ஆவது பாரியாயம்னு இது ஒரு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 36 வயசு, இது ஒரு 72 வயசு, இது 108 வயசுன்னு 3 பாரியாயமாக பிரித்து நம்ம ஒரு 64ன்னு நினைக்கிறேங்க நம்ம வகுப்பு. பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு தலையெழுத்துங்கிற வகுப்பில் கொஞ்சம் இது டீட்டெயிலாக இருக்கும். இது இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இது பிண்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய நிலைங்க. இதை இங்கே கொண்டு வந்து சேர்த்தி பாருங்கள் எப்படி வந்துடும் அப்படின்னம்னா சூரியன் உச்சியாகவும் சந்திரன் மூலாதாரம், 3 கணலைத்தான் இப்படி மேலே கொண்டு போய் சூரியன் கூட இணைக்கணும். சந்திரனை சூரியன் கூட இணைக்கிறது தான் அப்படி ஒரு இடகலை. மேலேருந்து கீழே வந்தால் பின்கலை. சந்திரனும் சூரியனும் பொதுவான ஆட்களாக போகக்கூடிய நிலை. இது செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் கிரக அமைப்புகளாக வருங்க. அப்போ சூரியன் உச்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் முருகர் நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய ஆள், புதன் கழுத்தில் நிற்கக்கூடிய ஒரு காற்று, மார்பு இருதயம் எல்லாம் குரு பகவானுக்கு சேர்ந்ததுங்க. தொப்புள் பிறப்புறுப்பு சம்பந்தமான ஆட்கள் சுக்கரனுக்கு சேர்ந்தது. அடிவயிறு இடுப்பு பகுதியெல்லாம் சனி பகவானுக்கு சேர்ந்தது. மூலாதாரம் சந்திர பகவான். இந்த மூலாதார கணலை 3 கணலை அப்படி பாம்பின் வழியே மேலே கொண்டு போய் இடகலை பெண்கலைன்னு சுற்றிட்டு வந்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும், இதுதான் உங்களுக்கு வளர்விரை தேய்விரை திதின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. இடகலை பிங்கலை அப்படி கூட எடுத்துங்க. இடகலை மேலே போய் பிங்கலை கீழே வருது இப்படி சொல்லக்கூடிய 3 பாம்பு அப்படி தான் சொல்லக்கூடிய நிலைங்க. இந்த கிரக அமைப்புகள் இங்கே எப்படி போஸ்ட் ஆகும் அப்படின்னம்னா இது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னம்னா சில சொல்கிற சங்கடமான விஷயங்களாக இருந்தால் கூட உண்மையில் பாருங்கள் ஒரு டேலியாகி வரும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ முற்பிறப்பு அப்படின்னு பேசணும்னா நம்ம பெருவாக ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் எடுப்போம், லக்ன அதிபதி எடுப்போங்க. லக்ன அதிபதி சந்திரன், இவங்க 3 பேர்த்து தான் மெயினாக நம்ம ஜாதகம் எப்படி அமைது, லக்னம் என்ன சாரம், லக்னாதிபதி என்ன சாரம், சந்திரன் என்ன சாரம், இதுகளை வச்சுட்டு தான் நம்ம பலன் எடுப்போம். இப்போ லக்னம் உதாரணத்துக்கு குருவோட சாரத்தில் நிற்கிதுன்னு வைங்க. குருவோட சாரத்தில் நின்று லக்னாதிபதி கேது பகவான் சாரம் வாங்கி சந்திரன் சந்திர சாரத்தில் நிற்கிதுன்னு வைங்க. இப்போ நமக்கு ஒரு பழைய பிறப்பை கழிக்க வந்த ஆட்கள் அப்படின்னு எடுக்க வேண்டிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க. ஆயுள் 36 வயசுக்கு மேலே தாண்டது சிரமம்.
அது ஜாதகருக்கா எடுத்துக்கங்க, வெளியில் கணக்கு போட்டுவிட்டு பயந்துக்கிட்டோ அடுத்தவனுக்கு பெருசாக போட்டு சொல்லி வளர்ப்பிட்டு இருக்க வேண்டாம். இந்த ஒரு அமைப்பு இதை கொடுக்கும். ஒரு சூட்சமத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அல்லது லக்னம் கேது சாரம், லக்னாதிபதி சந்திரசாரம், சந்திரன் குரு சாரம், இந்த பாரியாயத்துக்குள்ள பிறப்புகள் அமையுது அப்படின்னம்னா 36 வயசு. இந்த அமைப்பு ஃபஸ்ட்டு பாரியாயம் 36 வயசுன்னு சொல்லுவோம். அப்போது உயிர் போகுதோ இல்லையோ ஒரு கண்டத்தையாவது அவர் பார்ப்பார். பழைய பிறப்பு கழிக்கிறதுக்கு வந்த ஆட்கள், அதாவது என்ன சொல்லுவோம், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ரில்லியண்ட் 33 வயசு 36 வயசு தாண்டவே மாட்டாங்க. நிறைய ஆட்கள் உண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும். விவேகானந்தர் எடுத்துக்கலாம், பாரதியார் எடுத்துக்கலாம், இயேசுநாதர் எடுத்துக்கலாங்க. எல்லாம் அப்படி ஒரு நம்ம கணித மேதை ராமானுஜத்தை எடுத்துகிட்டு போகலாம். இப்படி அந்த மிகப்பெரிய சின்ன வயசில் ஒரு மிகப்பெரிய லெவல் நம்ம இளவரசி டயானாவை எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு அனுபவிக்க அல்லது விட்ட குறைய தொட்ட குறைய பிடிக்கிறதுக்கு வந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போஸ்டிங் அத்தனையுமே மேசத்திலிருந்து கடகத்துக்குள்ளே போஸ்டிங் ஆகும் அம்சத்தில். இந்த சாரங்கள் உட்கார்றீங்க அப்படின்னா கேது சாரம், சந்திர சாரம், குரு சாரம் முதல் பரியாயத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும்னு சொல்லக்கூடிய நிலை, ஒரு சூட்சும நிலை. அப்படி ஒரு உட்கார்ந்து அப்படி நைஸாக கணக்கு போட்டு பாருங்கள். இந்த அமைப்பில் உட்கார்றீங்க அல்லது லக்னம் இதில், லக்னாதிபதி இதில், சந்திரன் இதில், லக்னம் குரு சந்திரன் இந்த அமைப்புகளில் பிறப்பு அமையுது அப்படின்னம்னா இவங்க வந்து பழைய கணக்கை கழிக்க வந்த ஆட்கள். ஈஸியாக ஒரு ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க அல்லது ரொம்ப சிரமப்படுவாங்க. பிறந்தாலிருந்து பிறக்கும் போதே பெரிய டிசீஸாக இருக்கும், டிசேபிளாக இருப்பாங்க. ஒரு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்து போட்டு அந்த 30-33 வயசுக்குள்ளே வாழ்க்கையை முடிச்சுட்டு போகக்கூடிய ஆட்கள், பழைய கணக்குக்கு வந்த ஆட்கள், பழைய கடனை தீர்க்க வந்த ஆட்கள் அப்படி சொல்லுவோம். அல்லது ஆடுறது அப்படி ரொம்ப ஆடுவாங்க. தண்ணி போட்டு சுற்றி பேரக்கு எடுத்து அப்படி ஒரு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை பேரையும் இங்கே எடுத்து போட்டு ஒரு 30-35 வயசுக்குள்ளே குழந்தை குட்டி எல்லாத்தையும் அனாதையை விட்டு போட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு ஆட்டம் ஆடுவான். இல்லை ரொம்ப பேரும் புகழும். அப்போ எந்த நினைப்போட எண்ணத்தோட அவன் உயிர் விட்டானோ அதை வந்து அனுபவித்து போட்டு கணக்கை முடிச்சுட்டு போகக்கூடிய ஆட்கள் இந்த ஆட்கள். அடுத்தாப்பில் லக்னம், லக்னாதிபதி சந்திரன் இந்த அமைப்பில் உட்கார்றாங்கன்னு வைங்க. சுக்கிர செவ்வாய் சனி இந்த சாரத்தில் உட்கார்றாங்கன்னா பழசை தாண்டி வாழ்வாங்க. ஒரு மத்திய வயசை தாண்டக்கூடிய ஆட்கள் இவங்க. பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு உழைப்பு, ஓட்டம், ஆசை, அப்படி ஒரு ஆக்ரோஷம், உழைப்பு, அப்புறம் சுக்கிரனை அனுபவிக்கிறதுங்க. செவ்வாய்ங்கிறது அப்படி ஒரு போராட்டம். சனி பகவான் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் பார்த்து கர்மாக்களை ஏற்றிக்குவாங்க. லோடு ஏற்றி கர்மாக்களை லோடு ஏற்றக்கூடிய ஆட்கள். இது பெரும்பாலான வாழ்க்கை இப்படித்தான் ஓடிட்டுருக்கக்கூடிய ஒரு நிலைங்க. இது இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நிலை. அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 3வது பாரியாயத்தை தொடக்கூடிய ஆட்கள் சூரிய சாரமும் புத சாரமும் ராகு சாரமும் எல்லாமே அமையும். ராகு சாரத்திலேயே 3 பேர் உட்காரக்கூடிய ஆட்கள் பக்கா பிரில்லியண்ட்டாக வருவாங்க. அது ராகு சாரம் 3 பேர் உட்காரக்கூடிய ஆட்கள். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோட்சத்தை நோக்கிய ஓட்டமாக இருக்கும். முப்பிறப்பை கழித்து இப்பிறப்பை கழிச்சும் தாண்டி ஓடும் அப்படி சொல்லக்கூடிய நிலை. லக்னாவே சந்திரன் இந்த சாரங்கள் அமையுதுன்னா ஆயுள் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுங்க. ஒரு இதையும் பார்த்து இதுக்குள்ளே நுழைவாங்க. அப்படி ஒரு ஆடி அடங்கி மோட்சத்தை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. வெறும் மோட்சத்தை போட்டு மிக நல்லவனெல்லாம் இருக்க மாட்டாங்க. பிறந்து ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. எல்லாம் இந்த தலையிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ணி போட்டு இங்கே வந்து அடங்குவாங்க. நம்ம கண்ணதாசன் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி நிறைய ஆட்கள் சொல்லலாம். சிலதெல்லாம் சொன்னால் சங்கடமாக இருக்கும். அதனால் ஆடி அடங்கி அந்த 70 வயசு இந்த 72 வயசு தாண்டி அப்படி நின்று நிலச்சிட்டு போகக்கூடிய ஆள் நம்ம கலைஞர் ஐயாவை எடுத்துக்கலாம். அப்படி பெரிய ஆட்கள் நிறையா உண்டு. அப்படி ஒரு இதையும் பார்த்து இங்கே வந்து நிற்கக்கூடிய ஆட்கள் இந்த அமைப்பில் உட்காரக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இது வந்து ஒரு மோட்சத்தை நோக்கிய ஓட்டம் எல்லாத்தையும் கடந்து வரும். இது அப்படி தான். ஒரு 70-72 வயசை தொடக்கூடிய ஆட்கள் இவங்க ரொம்ப எல்லாமே ஒரு நான்கிற ஒரு இதை தாண்டி வரக்கூடிய ஆட்கள் இவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சனி சுக்கிர சாரத்தில் இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் சாரம், செவ்வாய் சனி சாரம்னு இந்த சார பரிவர்த்தனைகள் வாங்குவாங்க. இப்படி இந்த ஒரு உழைப்பில் உழைச்சி போராடி ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் இது ஒன்றுக்கு சார பரிவர்த்தனை இருக்கும். சுக்கிரன் சனி சாரத்தில் நிற்கும், சனி சுக்கிர சாரம், இல்லை 2 பேரும் சேர்ந்து செவ்வாய் சாரத்தில் நின்று போகக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சூரியன் ராகு சாரம், புதன் சாரம், சூரியன் புதன் 2 பேருமே ராகு சாரம், லக்னாவே சந்திரன் எல்லாமே ராகு சாரத்துக்கு வருவாங்க. அது எல்லாமே சூரிய சாரத்துக்கு வரக்கூடிய ஒரு
அமைப்பு. இது 2 பேர் சூரிய சாரம், 1 புதன் சாரம், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் புதன் கீழே அதனோட குணத்தை வாங்கிட்டு காலம் ஓடும். பிரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படி நிபுணத்துவம் இருக்கக்கூடிய ஆட்கள், மெக்னானிம்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள், இதெல்லாம் இந்த அமைப்பு. இங்கே பார்த்தீங்க அப்படி தான். குரு சந்திரன், குரு சார பரிவர்த்தனைகள் பேசும். கிரகத்தையே பார்க்காதீங்க, சாரம் தான் நம்ம மெயினாக எடுத்துகிட்டு பேசக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 கனல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது சந்திர பகவான் தான் எல்லாத்தையும் தொட்டுட்டு ஓடக்கூடிய ஆட்கள். முன்னாடி அண்டத்தில் நம்ம பார்த்தோம். பிண்டத்துக்குள்ளே வரும்போது சந்திர பகவான் எல்லாமே அப்னோடு, எல்லாமே அப்படி அசண்டிங்கில் போகக்கூடிய நிலைங்க. இது மூலாதாரத்தில் ஆரம்பித்து சனி பகவான் அடி வைத்து தொட்டு, அப்புறம் அப்படியே தொப்புளை தொட்டுங்க, அப்புறம் அப்படியே மார்பை தொட்டு, கழுத்தை தொட்டு, நெத்தியை தொட்டு அப்படி அடையக்கூடிய நிலை. இது ஒரு நோடு. அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே கீழே வரும். இதை எடுத்திங்கன்னா அப்புறம் அப்படியே ஒரு இடகலை போனால் இப்படியே ஒரு பிங்களை வந்து இது பார்த்திங்கன்னா 3 8 சேரும். இதில் 3 8 8ங்கிறதே என்னென்னா ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட். முதல் பாரியாயம், 2வது பாரியாயம், 3வது பாரியாயம் அப்படின்னு அந்த 3 செக்மெண்ட்டை வச்சுட்டுங்க. 3 8கள் இணையும் போது மூலாதாரத்திலிருந்து உச்சி வரைக்கும் ஒரு இணைஞ்சிக்கிடக்கூடிய நிலை. இது சந்திரன், இது சூரியன். இந்த சூரியன் சந்திரன் ஆப்போசிட்டில் இருக்குதுன்னா ஆட ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம்ங்க. அனுபவிக்கக்கூடாது. அதாவது அப்படி சித்ரா பௌர்ணமி அப்படின்னா கொண்டாட்டம் தான். அப்படி ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா ஒரு அடங்கி அப்படி ஆன்மா அந்த மாதிரி இல்லை. கொண்டாட்டமே பௌர்ணமி தான். எல்லா திருவிழாவும், தேர் திருவிழாக்கள், எல்லா கோயில் திருவிழாவும் பார்த்தோம்னா சூரியன் அங்கே நின்று சந்திரன் இங்கே நின்னா மக்கள் இகபர சுகத்தை அனுபவித்து கொண்டாடுங்க. ஆணு பெண் எல்லா கூடல் திருவிழா எடுக்கிறது பௌர்ணமி. தேர் திருவிழா, எந்த திருவிழா எடுத்தீங்கனாலும் எல்லா பௌர்ணமியும் ஒரு பெரிய திருவிழா இருக்குங்க. சூரியனும் சந்திரனும். அப்போது இது எல்லா கிரகங்களையும் எல்லா உறுப்புகளையும் கொண்டாட வையுங்கள், ஆடுங்கள். சிதம்பரத்தில் நடராஜர் ஆடுறதே என்னென்னா இந்த ஆட்டமே எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும் டான்ஸில். அதே மாதிரி ஒரு நாட்டியம் எடுத்திங்கன்னா ஒரு உறுப்பு இல்லை, அடிக்கும் தலைக்கும் மூலாதாரத்திலேருந்து உச்சி வரைக்கும் எல்லா உறுப்பும் அப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி சந்தோஷமாக இருக்கிற ஆட்கள் டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி ஒரு தானாக ஆட்டம் வந்துடும். சின்ன குழந்தைகள் எடுத்து பாருங்கள், ஸ்கூல் விட்டு பைய எடுத்து நடந்தெல்லாம் வராது. அப்படி ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஆடிட்டு தான் வருங்க. அந்த சின்ன குழந்தையும் தெய்வமும் போது அந்த சில்லை நடராஜர் ஏன் ஆடுறாருன்னா பிரபஞ்சத்தை ஈஸியாக தொடர்றதுக்கு நாட்டியம்னா மன எழுச்சின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்படி சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் மன எழுச்சியோடு நடராஜர் ஆடும்போது தான் எங்கே போய் சேர முடியும், அப்படி ஒரு பிரபஞ்சத்தை தொட முடியும். அப்படி ஒரு ஆகாய தத்துவங்கிறதே என்னென்னா டான்ஸு தான் உங்களுக்கு ஆகாய தத்துவமாக. அப்படி இங்கே ஆரம்பித்து அங்கே போய் சேருங்க. இந்த பௌர்ணமி ஆடி போய் சூரியன் சந்திரன் கூட சேர்ந்தா அடங்கி போயிடும். 0 இருட்டு, ஒன்றும் இல்லை, 0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது அது என்ன சொல்லுவோம், வேக்கம்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லாத நிலை, இருட்டு. அப்படி எல்லாம் ஆடி அடங்கின நிலை சந்திரனும் சூரியனும் இணைஞ்ச நிலை அப்படின்னு சொல்லணும். இந்த மூலாதார கனல் சனியை தொட்டு, சுக்கிரனை தொட்டு, குருவை தொட்டு, புதனை தொட்டு, செவ்வாய் தொட்டு சூரியன் கூட போய் சேர்ந்துட்டு வரக்கூடிய அமைப்பு. இது அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது அங்கே நின்றும். இது போயிட்டு வந்துட்டு இருக்கிற இப்போ நம்ம கொண்டாடுறோம் போகிறோம் அப் அண்ட் டவுன்ஸ் நோட்ஸ் அப்படி போயிட்டு இருக்குதுங்க. இது போய் அங்கே நின்றுச்சு அப்படின்னம்னா வாழ்க்கை முடிஞ்சது. அண்டமும் பிண்டமும் இணைஞ்சு போயிடும்னு சொல்லுங்க. இது அண்டம், இது பிண்டம், அப்படி சுற்றிட்டு போய் சேரக்கூடிய நிலை. பிரபஞ்சத்தில் போய் இணையிறது. இது போயிட்டு வந்துட்டுருக்குறோம். 4 நாளைக்கு சாமி கும்பிட்றோம், 4 நாளைக்கு ஒடியாரோம், 4 நாளைக்கு நல்லவனாக இருக்கிறோம், 4 நாளைக்கு நாயாக இருக்கிறோம். அப்படி ஒரு மனிதன் மிருகமாக மாறக்கூடிய காலம். மனிதத்தன்மையை தொட்டு அங்கேயே நின்றுட்டீங்க அப்படின்னம்னா சிவபெருமான் ஆகாயத்தை திறந்து கூட்டிகிட்டு போன நிலைங்க. இதில் சந்திரன் ஆரம்பமாகவும் சூரியனை முடிவாகவும் வச்சுக்கிட்டு பேசினோம்னா இது அசெண்டிங், இது டிசெண்டிங் எடுத்துகிட்டு வர்றீங்க. அசெண்டிங்கில் நோடு ஆரம்பித்து முடிஞ்சு மறுபடியும் நோடு ஆரம்பிக்கக்கூடிய வேவ்ஸ்னு சொல்லுவோம். வேவ்ஸனோட ஆரம்பம் முடிவு, வேவ்ஸனோட ஆரம்பம் முடிவு, வேவ்ஸனோட ஆரம்பம் முடிவுன்னு அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய நிலைங்க. இப்போ இது எங்கே தொடுதுன்னா சுக்கிர பகவான்கிட்ட வந்து சேருதுங்க இந்த நோடு. அடுத்தாப்புல இந்த நோடு வந்து புதன் பகவான்கிட்ட சேருதுங்க. அப்போ சந்திரன், சுக்கிர, புதன், சூரியன்னு
மேலே போகக்கூடிய நிலை. கீழே வரும்போது பார்த்திங்கன்னா சூரியன், அப்புறம் செவ்வாயில் ஆரம்பித்த அப்படி நோடு குருவில் ஆரம்பித்த நோடு சனி. இந்த வேவ்ஸ் எங்கே அப் எடுக்குதோ இந்த அப் எடுக்கக்கூடிய கணக்கில் நம்ம அப்படி ஒரு சைக்கிள் வேவில் ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போயிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் தொட்டுட்டு போகிறத இதை வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். இங்கே ஆரம்பித்து இங்கே வரக்கூடியதை இந்த இடத்துக்கு பேர் வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வேவ் லென்த் எடுப்போம். அதே மாதிரி இதனோட வேவ் லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும், இதனோட வேவ் லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் இருந்தால் வேவ் லென்த்து. அப்போ மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போகக்கூடிய இடங்கள் அப்படி இது மேலே வகையில் ஒரு அது கீழே வரையில் ஒரு அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நோட்ஸ் எடுக்கும்போது பார்த்தோம்னா சந்திரன் ஆரம்பித்தோம்னா இது சுக்கிர பகவான், அடுத்த நோடு புதனில் ஆரம்பித்து சூரியனில் போய் சேர்ந்துருங்க. இந்த நோடு கீழே வரையில் பார்த்தா செவ்வாய், அப்புறம் குரு, அப்புறம் சனி பகவான். இது ஒரு அப்பு, இது ஒரு டவுன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன். அண்டத்தினோட வைப்ரேஷனை உடம்புக்குள்ளே எப்படி கொண்டு வர்றீங்க, இது வந்து கிரகங்களோட வைப்ரேஷனுங்க. இது நம்ம உடம்பினோட மூலாதாரத்தில் ஆரம்பித்து தலைக்குள்ளே இந்த அண்டம் பிண்டத்துக்குள்ளே எங்கே வந்து சேருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த அமைப்புகள். அப்போ இந்த காம்பினேஷன் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும், இந்த காம்பினேஷன் ஒரு மோசமான அமைப்பை கொடுக்கும்னு கிரக அமைப்புகளில். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சேர்க்கை, அப்போது இது கழுத்து மார்பு இந்த இடங்களில் உடல்நல குறைவாக கொடுத்துட்டு போகும். குருவும் சுக்கிரனும் காம்பினேஷன் எடுத்திங்கன்னா இருதயம் அப்படி அடிவயிறு வரைக்கும் பிரச்சனை கொடுக்கும். சனி பகவான் சந்திர பகவான், சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்த்தா அடிவயிறு பிறப்புறுப்பு சம்மந்தமான இடங்களில் நோய் வரக்கூடிய ஆட்கள் இந்த அமைப்பை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். செவ்வாய் சம்மந்தம் இருந்தால் கத்தி வச்சு வெட்டி வீசணுங்க. குரு வந்து பிரச்சனையை சமாளிக்கலாம், குருவோடனால பிரச்சனை வருதுன்னா சமாளித்து காலத்தை ஓட்டிட்டு அப்படியே ஒரு பிரலாங் பண்ணிட்டு போயிடலாம். சனி பகவான் இருந்தால் முடக்கி போடும், அந்த உறுப்பை முடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. இது ரெக்கவரிக்கு சரியாகாது, ஆனால் சமாளித்து ஓட்டலாம். இது வெட்டி வீச வேண்டியது வரும், இது சமாளித்து காலத்தை ஓட்டிகிட்டு போயிடலாம். குரு எங்கே வந்து சேர்றாரு பாருங்க, பிரமாதம் சொன்ன குரு இங்கே நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்டில் தான் குரு பகவான் நமக்கு கிடைக்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. அதாவது காப்பாற்றி கொடுக்குறாரு தவிர பிரச்சனை இல்லாத பண்ணக்கூடிய ஆட்களாக இவங்க வர கிடையாதுங்க. அப்போ இந்த காம்பினேஷன் எடுத்தீங்க அப்படின்னம்னா தலைவலி தான். செவ்வாய் புதன் காம்பினேஷன் எடுத்தால் இந்த இடம் பிரச்சனை கொடுத்துட்டு போகுங்க. குரு சுக்கிரன் காம்பினேஷன் எடுத்தால் இங்கே பிரச்சனை கொடுத்துட்டு போகும். சனி சுக்கிரன் காம்பினேஷன் கொடுத்தா இந்த இடத்துல பிரச்சனை கொடுத்துட்டு போகும். இந்த கிரக அமைப்புகள் எங்கே இணையுது, யார் கூட நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இதே ராகு சாரத்துலேயோ கேது சாரத்துலேருந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னம்னா, ராகு சாரம்னா பிரச்சனை மளமளமளன்னு பெருசாகி வெட்டி வீசினாலும் மருத்துவத்திலே குணமாகி கொண்டு வந்துடலாம். கேது வந்து மளவளன்னு பெருசாகாது, அப்படி உள்ளே இருந்துகிட்டே நம்மளை அதான் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் நல்லா இருக்குதும்பாங்க, ஆனால் நமக்கு பிரச்சனையே தீர்ந்து கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி குணம்கார வாய்ப்பே கிடையாதுங்க. கேது வந்துட்டுனா காலத்துக்கும் அது கூட நீங்கள் போராடி தான் ஆகணும், போராடி தான் ஓடும், குணத்துக்கு வராது. ராகு மளமளன்னு பெருசாக ஆளை கொண்டு போடும், இல்லைனா வெட்டி வீசினா மருத்துவத்தில் சரியாகி வந்துடுங்க. கேது பகவான் அந்த சரிங்கிற பேச்சே கிடையாது, லைஃப்பில் அனுபவித்து தான் காலங்கள் ஓடும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. இப்போ கிரக அடைவுகள், அப்போ ஏறக்குறைய இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சாரத்தில் இருந்து போயிட்டுதுன்னா பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சாரத்துக்குள்ளே அமைஞ்சு போகுது, இந்த 3 பேர் சாரத்துக்குள்ளே அதிகமாக இருந்துட்டுதுன்னா அப்போது நோய்வாய்ப்படுறது, போராட்டம், அப்படி ஒரு கோர்ட்டு வாசல்னு காலத்துக்கும் செவ்வாய் சாரம் குரு சாரம் சனி சாரம் இருந்தால், அப்போ செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நெத்தியில் ஆரம்பித்து தொப்புள் வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை கொடுத்துட்டு போகும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் கிடைக்குதே தவிர, சாரங்கள் அடிப்படையில் இந்த சாரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு போராட்டம். இந்த சாரங்கள் பரவாயில்ல, இவெல்லாம் சுகவாசி, அதாவது அனுபவிப்பான். இது கொஞ்சம் அனுபவிச்சா சாணேரம் முளைஞ்சிருக்குதுங்கிற மாதிரி இந்த காம்பினேஷன் கிரகங்களே பார்ப்போங்க. செவ்வாய் குரு சனி காம்பினேஷன் எப்படி, செவ்வாய் புதன் காம்பினேஷன் எப்படி, சனி சுக்கிரன் காம்பினேஷன் எப்படின்னு பாருங்கள். அப்போது எல்லா கிரகங்களும் இந்த காம்பினேஷனுக்குள்ளே உட்காந்து போச்சுன்னா வாழ்க்கையை ஒரு அளவுக்கு சமாளித்து போயிடலாம். எல்லா கிரகங்களும் இந்த காம்பினேஷன் உட்காந்து போயிட்டா சந்திரன் சூரியன்கிட்ட போய் சேரதுக்குள்ளே பெருசாக போராடித்தான் லைஃப்கள் ஓடும்னு அண்டம் பிண்டத்தில் வந்து உங்களுக்கு சேருதுன்னு சொல்லக்கூடிய நிலை. ஒரு எலாபரேட்டாக பேசினா நிறைய பேசிட்டு போகலாம். எது சேர்ந்தால் என்னென்ன நோய் வரும், குணம் ஆகுமா ஆகாதா, அதெல்லாம் இதில் உங்களால் எடுக்க முடியும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு கிடைக்குதுங்க. பார்த்துக்குங்க. வேறு ஏதாவது இருந்தால் அப்புறம் பேசிக்கலாம். அண்டம் கொடுக்கக்கூடியது பிண்டம். அப்போது இந்த இடத்தை இயக்கினா செவ்வாயும் புதனும் சேரக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம். இந்த இடத்தை இயக்கணும்னா இதுக்கு நோய்க்கு ஒரு மாற்று, இதெல்லாம் ஒரு இப்படி கிடைக்கும். வாழ்த்துக்களையா, அடுத்தாப்புல அதை பார்த்துக்கலாம்.
வேறு ஏதாவது யோசனையோ ஒரு மாற்று கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள், பேசிக்கலாங்கிறனால. வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. இதில் சனி சூரியன் காம்பினேஷன் இருந்துட்டால் உடம்பு அடிக்கும் தலைக்குமே நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குங்க. சூரியன் செவ்வாய் காம்பினேஷன்னா கழுத்து வரைக்கும் தான் பிரச்சனை. அப்படி சூரியன் குருனா வயிற்றில் பிரச்சனைங்க, சூரியன் சுக்கிரன்னா அடிவயிறு பிரச்சனை, சனி பகவான் சூரிய பகவான் சேர்ந்தா அடிக்கும் தலைக்கும் ஓடி போயிடும் சொல்லக்கூடியது. இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். சூரிய புதன் நிபுணத்துவ யோகம் கொடுத்துரும். சூரிய சுக்கிரன் புதன் சுக்கிரன் நல்லா அப்படி ஜாலியாக வாழ்ந்து அனுபவிச்சு போகிற ஆட்கள்னு வரும். வாழ்த்துக்களையும்